வாழ்க வளமுடன். சரி, அன்பர்கள் எல்லாரும் தியான நிலைக்கு வந்துடலாம். இப்ப துரியாதீத தவம் தீட்சையோட பெற இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் இந்த தியானம் நடக்கும். ஒரு அரை மணி நேரம் எப்படி உட்கார்ந்தா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமோ அப்படி உட்காந்துக்கோங்க. சேர் வேணாலும் போட்டு உட்காந்துக்கலாம். கை கால் வலி இல்லாம கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணும். கீழே விரிப்பு ஏதாவது இருக்கணும். கண்டிப்பா ரிலாக்ஸா உட்காருங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே, நம் அனைவரோடும் சுக்குமமாக நிறைந்திருந்து இந்த தெய்வீக தியான தீட்சையினை சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறை ஆற்றலும், எங்கும் நிறைந்த குருமகான்களின் திரு ஆற்றலும், பஞ்சபூத சக்திகளும், நவகோள்களுடைய தெய்வீக ஆற்றலும், பிரபஞ்ச தெய்வீக பேராற்றலும், அனைத்து உயிர்களுடைய அன்பின் ஆற்றலும் நம்முள்ளும் புறமும் பரிபூரணமாக நிறைந்து நின்று இந்த தெய்வீக தியானத்தினை சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை சக்திக்கு நன்றி, பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி, 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 நன்றி. இட தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. நாம் அமர்ந்துள்ள நமது இல்ல வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே சேவிக்கின்றது. அருளாற்றல் பாய்ச்சுது, அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையாம் பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நம்மை சூழ்ந்துள்ள அந்த தெய்வீக பிரபஞ்ச இறை சக்தி எல்லா திசைகளிலிருந்தும் நமக்குள்ளாம் அலை 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 அலையாம் பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் நம்மை வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். அம்மாவோட ஆசீர்வாதம் நல்லா வாங்கிக்கோங்க. துரியாதீத தீட்சை பெற இருக்கிறோம். அம்மாவுடைய பரிபூரண ஆசிகள். தந்தைக்கு வணக்கம். தந்தையினுடைய பரிபூரண ஆசிகள். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு மகானுடைய ஆசிகள். இதுகாரும் பிரபஞ்சத்திலே தோன்றிய சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் அனைத்து ஞான பெருமக்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்ளும். அனைவருடைய ஆசிகளையும் பெற்றுக்கொள்ளும். வாழ்க வளமுடன். தவம் தீட்சை துரியாதீதம் தொடக்கம் ஆக்கினை
குண்டலினி மகாசக்தி அனைவருக்கும் ஆக்ஞை சக்கரத்தில் மையம் கொண்டு இயங்கட்டும். ஆக்கினை இன்னும் சக்தி அதிகப்படுத்துங்க. நல்லா கூர்ந்து கவனிப்போம். முழு சக்தியும் ஆக்னியில் குவியட்டும். எண்ணங்களின் பின் செல்லாது தியானித்துக் கொண்டே இருங்க. தியான உணர்விலேயே லயமாகி நிற்கிறோம். ஆக்கினை நல்ல சக்தி குவிஞ்சிருக்கு. ஆக்னையிலிருந்து அப்படியே சக்தி துரியத்துக்கு எடுத்துட்டு வாங்க. துரியம் தலை உச்சி, துரியம்
துரியம் சக்தி நல்ல துரியத்துல குவிஞ்சிருக்கிறத உணருங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சூக்குமமாக எழுந்தருளி இருக்கின்ற காட்சியை உணருங்க. மகரிஷி உங்களுக்கு முன்னாடி நிக்கிறத உணருங்க. இப்ப மகரிஷி என்ன பண்றாங்கன்னா, அவருடைய வலது கையை எடுத்து உங்க தலையில வைக்கிறாங்க. உங்க உச்சியில அவருடைய உள்ளங்கை தொட்டுட்டு இருக்கு. இப்போ அவர்கிட்ட இருக்கிற ஆற்றலை கொண்டு நம்முடைய துரியத்தில் இருக்கிற சக்தியை அப்படியே மேல எடுத்துட்டு வர்றாங்க. ஒரு அடி தூரம் மேல கொண்டாந்து அப்படியே நிறுத்துறாங்க. நாமளும் அவரோட இணைந்து அப்படியே மேல வந்து ஒரு அடி தூரம் உயர்ந்து நில்லுங்க. இந்த ஒரு அடி தூரத்திலேயே மனதை வைங்க. அங்கேயே நின்று தவம் பண்ணுங்க. துவாதசாங்கம். தலை உச்சிக்கு மேல ஒரு அடி உயரத்துல நின்று தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்ப இங்கிருந்து குருமகான் தன்னுடைய மனோசக்தி அறிவின் சக்தியை கொண்டு நம்மளை மேல கூட்டிட்டு போறாங்க. குருவோடு இணைந்து கொள்ளுங்க. அங்கிருந்து இன்னும் அப்படியே மேல 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 உயர்ந்து வாங்க, உயர்ந்து வாங்க. சந்திரன், பூரண சந்திரன், முழு பௌர்ணமி நிலவு நம் தலை உச்சிக்கு மேல 2,30,000 மைல் தொலைவில் இருக்கிறத அங்க இருக்கிற அந்த நிலாவை கவனிங்க. இந்த நிலவோடு ஒன்றி கலந்து கரைந்து நிற்கிறோம். சந்திரனுடைய தெய்வீகமான காந்த அலைக்கதிர்கள் நம் உடலையும் மனதையும் தூய்மை செய்விக்கின்றது. இப்போ சந்திரனிலிருந்து குருமகானுடைய ஆற்றலோடு இணைந்து அப்படியே மேல வாங்க. இன்னும் உயர்ந்து 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 போங்க. சூரியன், இந்த பூமியிலிருந்து 9 கோடி மைல் தொலைவில் இருக்கிற சூரியன் உச்சிக்கு நேரா அந்த சூரியன் வந்தா எப்படி இருக்குமோ அப்படி பாருங்க. மிக பிரம்மாண்டமான நெருப்பு கோலம் சூரியன். பூமியை போல 19 லட்சம் மடங்கு பெரிதாக இருக்கிறது. தக தகவென நெருப்பை வெளியேற்றி கொண்டிருக்கிற அந்த கோலையே பாருங்க. அக்னி கோலம், அக்னி ஜுவாலை. சூரியனோடு ஒன்றி கலந்து கரைந்து நிற்கிறோம். சூரியனிலிருந்து வரக்கூடிய திவ்யமான காந்த அலைக்கதிர்கள் நம் உயிரையும் அறிவையும் தூய்மை செய்விக்கின்றது. பிரம்மாண்டமான நெருப்பு கோலம் சூரியன். இந்த சூரியனை மையமாக வைத்துக்கொண்டு அப்படியே எல்லா பக்கம் விரிந்து வரணும். எல்லா திசைகளிலும் விரியணும். மேலும் கீழும்
முன்னும் பின்னும் இடமும் வலமுமாக 8 திக்கிலையும் அப்படியே விரிந்து வாங்க, விரிந்து வாங்க. நல்லா விரியலாம், நல்லா விரியலாம். சூரியன்ல இருந்து அப்படியே விரிஞ்சு 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 வர்றோம். அப்படியே சூரிய குடும்பத்தையே பாருங்க, எல்லா கோள்களையும் பாருங்க. நல்லா விரிஞ்சு வந்தா நல்லா தெரியும். இன்னும் விரிஞ்சு போறீங்க. நீங்க விரிய 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 அந்த சூரிய குடும்பம் அப்படியே அளவுல சின்னதா மாறிட்டே இருக்கும். நீங்க இன்னும் நல்லா விரிஞ்சுட்டே வாங்க, விரிஞ்சுட்டே வாங்க. இப்ப நம்ம சூரிய குடும்பம் ஒரு புள்ளி அளவுல தெரியுது. இன்னும் விரிந்து போறோம், விரிந்து போறோம். இன்னொரு சூரிய குடும்பம் புள்ளி அளவுல தெரியுது. 2 நட்சத்திரம் மாதிரி தெரியுது. இன்னும் விரிங்க, இன்னும் விரிங்க, இன்னும் விரிங்க. இப்போ ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களை பார்க்கிறோம். இன்னும் விரிந்து 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 செல்கிறோம். பிரபஞ்சத்தின் எல்லை வரை விரிந்து நிற்கிறோம். குருமகான்கள் தன்னுடைய ஞான சக்தியை கொண்டு நம் மனதை விரித்து இந்த சக்தி களம் அளவுக்கு விரிந்து நிற்க வச்சிருக்காங்க. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய தவ ஆற்றல், மன ஆற்றல் நம்மோடு இணைந்து இந்த சக்தி களம் அளவுக்கு நாம விரிந்து நிற்கிறத பாருங்க. அப்படியே பிரபஞ்சத்தின் எல்லை வரை விரிந்து நிற்கிறோம். அப்படியே அகக்காட்சியா பாருங்க. கோடான கோடி நட்சத்திரங்கள், கோள்கள் மிதந்து உருண்டு இயங்கி ஓடிக்கொண்டிருக்கிற பிரபஞ்சம். சக்தி களம். விஸ்வரூப தரிசனம். நமக்குள்ளாக பிரபஞ்சம் நிறைந்திருப்பதை உணருங்க. எப்படி கிருஷ்ணருக்குள்ளாக பிரபஞ்சம் நிரம்பி இருந்ததோ அதுபோல நம் மனதிற்குள்ளாக இப்ப பிரபஞ்சம் நிரம்பி இருக்கிறது. இருண்ட வெளிக்குள்ளாக கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அப்படியே ஜொலித்து கொண்டிருக்கிற காட்சியை
அகத்துணர்வாக உணர்ந்து கொண்டிருக்கிறது. சக்தி களம். சக்தி களம் ஒரு ஆற்றல் களம். இறை ஆற்றலே பிரபஞ்ச சக்தியாக, தூய வான்காந்த பேராற்றலாக நிரம்பி இருக்குது. அதனோடு கலந்து கரைந்து நிற்கிறோம். இப்ப நம் மனம் விரிந்து நிற்கிறது. மனம் ஆற்றல் பொருந்தியதாக இருக்கிறது. மனம் தூய்மையாக இருக்கிறது. சக்தி களம். இப்போ அதிலிருந்து எல்லா திசையிலையும் அப்படியே மனம் விரியட்டும், விரியட்டும். குருமகான்களுடைய ஆற்றலை ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். மகரிஷி அவர்களே நம்மை நம் மனதோடு இணைந்து நம்மை அழைத்து செல்கிறார்கள். இன்னும் பிரபஞ்சத்தையும் கடந்து விரியுங்க. எல்லா திசைகளிலும் விரியணும். நல்லா விரிந்து வாங்க, விரிந்து வாங்க. சுத்த வெளி. அந்த சுத்த வெளிக்குள்ள விரிந்து செல்கிறோம். இன்னும் நல்லா விரியட்டும். விரிந்து 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 செல்கிறோம். சுத்த வெளி, மெய்ப்பொருள். நம்ம சுத்த வெளியில விரிய விரிய இந்த பிரபஞ்சம் அளவில் சிறிதாகி சிறிதாகி அப்படியே மறைந்து விட்டது. எல்லையற்ற பெருவெளியோடு பெருவெளியா கலந்து கரைந்து நிற்கிறோம். சிவகலம். சிவகலம் எல்லையற்ற தூய பெருவெளி அருட்பேராற்றல். காரிருள், கும் இருட்டு, ஆழ்ந்த அமைதி, அசைவற்ற மெய்ப்பொருள். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டிருக்கிறோம். அங்கு கிடைக்கின்ற ஒரு ஆழ்ந்த அமைதியிலே விழிப்பாய் நிற்கிறோம்.
அன்பும் கருணையுமாயிருக்கின்ற அந்த பெருவெளி அருட்பேராற்றல் நம் மனதை விரித்து அதனோடு ஈர்த்து ஒன்றுபடுத்தி கொண்டது. கர்ம வினைகள் எல்லாம் கழிந்ததை உணர்கின்றோம். கர்ம வினையெல்லாம் கடலில் கரைத்த பெருங்காயம் போல இறைநிலையோடு கரைந்து 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 சென்று விட்டது. இறைவனுடைய தன்மையெல்லாம் நம்முடைய தன்மையாக மலர்ச்சி பெறுகிறது. சுத்த வெளி, மெய்ப்பொருள், ஆழ்ந்த அமைதி, வாழ்கவன் வாழ்கவன் தூய ஆன்மாவாக ஆணவம் கண்மம் மாயிலிருந்து விடுபட்ட தெய்வீக ஆன்மாவாக மலர்ச்சி பெற்றிருக்கிறோம். இறைநிலைக்கு நன்றி கூறி, குருமகான்களுக்கு நன்றி கூறி, அப்படியே அந்த சுத்த வெளியிலிருந்து சுருங்கி 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 வாங்க. அப்படியே பிரபஞ்சம் சின்னதா தெரியுது. இன்னும் சுருங்கி வர்றோம் சுருங்கி வர்றோம். பிரபஞ்சம் பெரிய அளவுல தெரியுது. பிரபஞ்சத்தோட ஒன்றி நில்லுங்க. சக்தி களம், சக்தி களத்திலிருந்து அப்படியே சுருங்கி 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 மையத்துக்கு வாங்க. சூரியன் அளவுக்கு வாங்க. சூரியனிலிருந்து அப்படியே இறங்கி 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 சந்திரன், முழு நிலவு, சந்திரன், சந்திரனிலிருந்து மெதுவா இறங்கி 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 துவாதசாங்கம் தலை உச்சிக்கு மேல ஒரு அடி உயரத்தில் நில்லுங்க. துவாதசாங்கத்திலிருந்து அப்படியே மெதுவா இறங்கி 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 துரியம் தலை உச்சிக்கு வாங்க. துரியம், துரியத்துல நல்ல தவ ஆற்றல் குவிந்து இருக்கிறத உணருங்க. துரியத்தில் குவிந்துள்ள தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவிட்டுக் கொள்ளும். தவ ஆற்றலினால் உடலும் உள்ளமும் தூய்மையடையட்டும், மேன்மை பெறும். சங்கல்பம், அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வு. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், பிரபஞ்சம் முழுவதும் அமைதி நிலவட்டும். இந்த அமைதியான மனோநிலையிலே குரு மகான்கள் நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த புனிதமான நல்ல தினத்திலே மகாசக்தி குண்டலினி யோகத்தினுடைய துரியாதீத தீட்சை மனமுவந்து சொல்லி வைக்கப்பட்டுள்ளது. இதை உங்கள் வாழ்நாள் முழுவதும் நாள்தோறும் பயின்று
உங்கள் வாழ்வில் வெற்றியும் அமைதியும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் பெறுவீர்களா. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஓம் சாந்தி. ஓ சாந்தி சாந்தி சாந்தி. மெதுவாக கைகளை பிரித்து மென்மையாக தேய்த்து இரண்டு உள்ளங்கைகளையும் கண்களில் ஒற்றை முகம் முழுவதும் வருடி கொடுத்து கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம். மெதுவாக கைகளை கீழே வைத்து தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளம், வாழ்க வளம். மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே, நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்ததாக இப்போ 12 மணிக்கான இறை ஆசிரியர் பயிற்சி துவங்க இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து